ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய காதல் காவியமும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் அதை அனுபவிச்சவங்களுக்கு புரியும். காதலிச்சு கல்யாணம் பண்ணா கூட இவ்ளோ லவ் இருக்குமான்னு தெரியல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் காதலிச்சா வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும்னு அவன் என் வாழ்க்கையில வந்த பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 வாட்டி தான் போன்ல பேசியிருப்போம். அதனால என்னவோ ஆகஸ்ட் 20 எங்க கல்யாணம் அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் நடந்துச்சு. மேரேஜ் போட்டோஸ்ல கூட தள்ளி தள்ளி தான் நின்னோம். ஆனா அன்னைக்கு நைட் எல்லாமே தலைகீழ மாறிச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி அதிகமா பேசாதாலேயோ என்னவோ நேரம் போற தெரியாம நைட் முழுக்க பேசிக்கிட்டோம். நெக்ஸ்ட் டே ரிசப்ஷன். யூ நோ வாட், எல்லாரும் கண்ணு வைக்கிற அளவுக்கு அவ்வளோ க்ளோஸா இருந்தோம். யாரோ எவரோ இருந்த நாங்க நட்பால் பிணைந்து கணவன் மனைவியா எங்க வாழ்க்கையை தொடங்க சரியா 30 நாள் எடுத்துச்சு. அந்த நாட்கள் இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. எப்படி சூர்யா ஜோதிகாவை மும்பைக்கு கொண்டு போனாரோ, நானும் என்னவள என் கூடவே துபாய் கூட்டி வந்தேன். 3 months ரொம்ப சந்தோஷமா எங்க வாழ்க்கையை தொடர்ந்தோம். அதோட பரிசா she got pregnant. அந்த சந்தோஷத்திலையும் குட்டி வருத்தமும் இருந்துச்சு. நாங்க லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்க வேண்டியதாயிட்டு. ஆனா 9 monthsம் டவுன் பஸ் மாதிரி அவளை பார்க்க அடிக்கடி இந்தியா வந்தேன். என்னதான் ஃபேமிலில இஷ்யூஸ் இருந்தாலும் அவ ஏண்ட திரும்பி வர்ற வரைக்கும் we stand together and stay. அப்படி எங்க காதலுக்கு அடையாளமா ஆகஸ்ட் 17, 2018ல சிங்கக்குட்டி மாதிரி என் பையன் அஃப்ரிஷ் பிறந்தான். அவனோட அந்த வருகையால எங்களோட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு எண்டு வந்துச்சு. சந்தோஷமா எங்க வாழ்க்கையோட 5 வருஷங்கள் ஓடிச்சு. என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் என்னவள் என் கூட துணையா இருந்தா. அதே சந்தோஷத்தோட ஜனவரி 2024 நாங்க 3 பேரும் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட உம்ராக்கு போனோம். அல்ஹம்துலில்லாஹ் 3 பேரா போன நாங்க 4 பேரா திரும்ப வந்தோம். she got pregnant again. திரும்பவும் எங்க வாழ்க்கையில இன்னும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்துச்சு. ஆனா செப்டம்பர் 26, 2024 தேவதை போல என் பொன் மெஹரிஷோட முகத்தை பார்த்த அந்த நொடி 9 மாசம் வலிய போக்கிச்சு. என் பொண்ணு பிறந்த நேரம் என் கரியர்லயும் நெக்ஸ்ட் லெவல் போஸ்ட் கிடைச்சது. ஒமானுக்கு ஷிஃப்ட் ஆன ஜனவரி 2025 என்னவள் எங்க பசங்களோட ஒமானுக்கு வந்தா. எனக்காக துபாயில என்னெல்லாம் அவ சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்ந்தாளோ அதுக்கு பதிலா ஒமான்ல பெரிய வீடா பார்த்து எல்லாத்தையும் பார்த்து செஞ்சு. ஏப்ரல் மந்த் நாங்க 4 பேரும் ஃபேமிலியா ஒமான் துபாய்னு சுத்தினதுல மறக்கவே முடியாது. இந்த ஜூன் அவளும் பசங்களும் 4 month இந்தியாவுக்கு போக எனக்கு சடனா ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு. என் மைண்ட்ல வந்தது ஒண்ணு மட்டும்தான், எப்பவும் என் ஒய்ஃப் பிள்ளைங்களை தனியா விடவே கூடாதுன்னு. அதான் உடனே பிளைட் புக் பண்ணி இந்தியா வந்தேன். ஜூலைல எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு என் மனைவி பிள்ளைங்கள் கூட இருந்ததால இப்போ நான் ரிகவர் ஆயிட்டு இருக்கேன். வர செப்டம்பர் நாங்க திரும்பவும் ஒன்னா ஒமானுக்கு போறோம். ஹே தாஜ்மா, இந்த 8 years ஆஃப் மேரேஜ் லைஃப்ல என்னோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லயும் என் கூட இருந்தா. இனியும் இருப்பான்னு தெரியும். எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும்தான், அல்லாஹ் எனக்காக கொடுத்த பொக்கிஷம் நீ. இன்ஷா அல்லாஹ் இதே லவ்வோட கடைசி மூச்சு வர உன் கையை பிடிச்சு அந்த ஜன்னா வர நடக்கணும். ஹாப்பி அனிவர்சரி மை லவ்.